கோயிலுக்கு போகிற அன்றைக்கி வந்து காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு எல்லா ஒர்க்லாம் முடிச்சுட்டே இருக்கும்போது கருப்பசாமி கல் எடுத்து அவர் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து சந்தனம் குங்குமம் போட்டு நல்லா வந்து கல்லை சுற்றி போட்டுட்டு 9 புள்ளி வச்சு விட்டுட்டாரு சிகப்பால். ஏன்னா ஒரு சைடில் 9 இருக்கணும். கருப்பசாமி கல் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து யாத்திரையாக போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து பெண்களுக்கு காவலாக இருக்கிறதுக்காக கருப்பசாமி வந்து ஐயப்ப சுவாமி கிட்ட உன் பக்தர்கள் உன்னை பார்க்க வரட்டும், நான் அவங்க வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா வந்து முன்னோர்கள் சொல்றாங்க. கருப்பசாமி கல்லை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சொம்பில் பால், தண்ணி, சந்தனம், குங்குமம், விளக்கு போட்டு வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சாச்சு. ஏன்னா வந்து ஐயப்ப சுவாமி அழைச்சிட்டு போகிறதுக்காக மற்ற சாமிகள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள பாத பூஜை பண்ணி உள்ளே அழைச்சிட்டு போய் சுவாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருமுடி பையை வந்து தலையில் வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு இருமுடி கட்டிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக யாத்திரை கிளம்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.